Daily. Taste the Daily. மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது அவர் நடுவில் வந்து பார்த்தாரு. அப்போ இந்து மேம் வந்து காட்டினாங்க, பாருங்க முருகர் நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. முருகர் ட்ரா பண்ண உடனே வேற லெவல் சூப்பர் அப்படின்லாம் அமேசிங் ஆசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எலிஃபென்ட்ஸ் போடணும் குட்டி குட்டியாக, அப்புறம் முருகர் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மன் கேட்டிருந்தாங்க, அப்புறம் மயில், அந்த மாதிரி சில கஸ்டமைசேஷன்ஸ் எனக்கு ட்ரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ட்ரா பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தது. முருகரும் வள்ளியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் ட்ரா பண்ணியிருக்கேன் பிரைடல் ஹேண்ட்ஸில். வராகி அம்மன் ட்ரா பண்ணுறது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு வராகி அம்மன் மட்டும் ட்ரா பண்ணுறதுக்கு. வராகி அம்மன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அவங்க கையில் தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரும் நல்லாவே வந்திருந்தது. தெரிஞ்சு மெஹந்தி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வராகி அம்மன் வந்து கையில் ட்ரா பண்ணது மெஹந்தியில். மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது இந்து மேம்க்கும் தெரியாது, பிரேம்ஜி அண்ணாவுக்கும் தெரியாது, அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. பிரேம்ஜி அண்ணாவோட நேம் வந்து ஹிடன் பண்ணி எழுதிட்டு மெஹந்தி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிரேம்ஜி அண்ணாவை கூப்பிட்டு நாங்கள் கண்டுபிடிக்க சொன்னோம். லாஸ்ட் அண்ணாவும் கண்டுபிடிக்கல, இந்து மேமும் கண்டுபிடிக்கல. வணக்கம். வணக்கம். பிரேம்ஜி இந்து திருமணம் முடிஞ்சிருக்கு. இதில் முக்கியமாக அவங்க கல்யாணத்துக்கு நீங்கள் தான் மெஹந்தி போட்டீங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தில் பார்த்தது வியந்த விஷயங்கள்லாம் என்ன? ஆக்சுவலி பிரேம்ஜி கல்யாணம் அப்படின்றது தெரியாது. எனக்கு வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கால் பண்ணாங்கன்னு நினச்சேன். பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி பேசினது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களுக்கு மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒய்ஃபுக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு மெஹந்தி போட போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கஸ்டமைஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இந்த மாதிரி முருகர் ட்ரா பண்ணுவீங்கள்ல நீங்கள், நான் உங்கள் இன்ஸ்டா பேஜில் நான் ஆல்ரெடி முருகர் வரைஞ்சதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் வராகி அம்மனும் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கஸ்டமைஸ் கேட்டது மாதிரி நான் அவங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள பார்க்கும்போது என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வச்சாங்க? மெஹந்தியில் இந்த மாதிரி போடணும், அந்த மாதிரி போடணும். ஆக்சுவலி கண்டிஷன்ஸ்னு இல்லை, அவங்க சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ் போடணும் குட்டி குட்டியாக, அப்புறம் முருகர் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மன் கேட்டிருந்தாங்க. அவங்க புக் பண்ணும்போதே என்கிட்ட வந்து வராகி அம்மன் ட்ரா பண்ணணும், முருகர் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முருகர் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மயில், அந்த மாதிரி சில கஸ்டமைசேஷன்ஸ் எனக்கு ட்ரா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கல்யாணத்துலேயே மெஹந்தி பார்க்கும்போது பயங்கரமாக கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மெஹந்தி எப்படி என்ன டிசைன் வேணும்னு சொன்னாங்களா அவங்க ஏதாச்சும்? அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுதான் பர்டிகுலராக எனக்கு முருகர் ரொம்ப, அவங்களுக்கும் முருகர், பிரேம்ஜி அண்ணாவுக்கும் முருகர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்து மேம்க்கும் முருகர் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்பெசிஃபிக்காக முருகர் ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால முருகர் போட்டிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி ரியாக்ஷன், அந்த பிரேம்ஜி சாரோட ரியாக்ஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு வந்து? அவர் ஆக்சுவலி நான் போகும்போது அவர் இருந்தார். எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செலிப்ரிட்டி வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது அவர் நடுவில் வந்து பார்த்தாரு. அப்போ இந்து மேம் வந்து காட்டினாங்க, பாருங்க முருகர் நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. முருகர் ட்ரா பண்ண உடனே வேற லெவல் சூப்பர் அப்படின்லாம் அமேசிங் ஆசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி முருகர் பார்த்ததுக்கப்புறம் வராகி அம்மனும் காட்டினாங்க இந்து மேம். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது, அப்படியே பிக்சர் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் நீங்கள் அங்கே மறக்க முடியாத விஷயம்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் இருக்கிற நான் ஒரு ஃபேமிலியில் எப்படி மெம்பர்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையுமே ட்ரீட் பண்ணாங்க. புதுசாக ஏதோ ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்காங்களே அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணல. ஸோ அங்கேயே நாங்கள் நல்லா கலகலன்னு பேசினாங்க. பிரேம்ஜி அண்ணாவும் நல்லா பேசினாங்க, இந்து மேமும் நல்லா பேசினாங்க. ஸோ வெளியே ஆளுங்கன்னு நினைக்காம நல்லா ஒரு ஃபேமிலியாகவே எங்களை வந்து ட்ரீட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. முக்கியமாக வாராகி அம்மன் வந்து அந்த மெஹந்தியில் இருந்தாங்க. இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறோம். வாராகி அம்மனை யாருமே மெஹந்தியில் போட்டதில்லை. உங்களுக்கு எப்படி இந்த மெஹந்தி போடும்? ஆக்சுவலி வாராகி அம்மன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். முருகர் பிடிக்கிற மாதிரி வாராகி அம்மன் எனக்குமே பிடிக்கும். இது வரைக்கும் நான் முருகன் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வாராகி அம்மன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அவங்க கையில் தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரும் நல்லாவே வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு தான் நான் எனக்கு தெரிஞ்சு மெஹந்தி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வராகி அம்மன் வந்து கையில் ட்ரா பண்ணது மெஹந்தியில். அவங்க தான் கேட்டாங்களா? ஆமாம், வராகி அம்மன் வந்து இந்து மேம் தான் கேட்டிருந்தாங்க ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த டாஸ்க்கு? இல்லை, ஆல்ரெடி நான் கொஞ்சம் ட்ரா பண்ணுவேன். முருகர் எல்லாம் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சாமி ஃபிகர்ஸ் எல்லாம் நிறைய ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதனால எனக்கு டிஃபிகல்ட்டாக தெரியல. ஸோ அவங்க கேட்கும்போது இந்த ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது அவங்க சொல்லும்போது. மெஹந்தி பிரேம்ஜி கிட்ட காட்டும்போது இந்து வந்து கழுத்தில் இருந்த முருகர் டாலரை காட்டுங்கன்னாங்க. நாங்கள் முருகன் பக்தர்கள்னு சொன்னாங்க. அது ஏதாவது சொன்னாங்களா?
ஆக்சுவலி அதுதான் முருகர் பிடிக்குன்றனால தான் மேபி என்னை புக் பண்ணாங்களே எனக்கு தெரியல. ஸோ முருகர் நான் ஆல்ரெடி நிறைய ட்ரா பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது பார்த்து தான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முருகர் வந்து பிரேம்ஜி அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, இந்து மேம்க்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கழுத்தில் வந்து டாலர் போட்டிருந்தாங்க. நான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன், அவர் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி நல்லா போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி சடனாக தான் அவராக தான் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தது. அது வந்து நான் அவருக்கே தெரியாது வீடியோ எடுக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுங்க பாருங்கள், அவங்க கழுத்தில் வந்து முருகர் போட்டிருக்காரு. ஸோ முருகர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே பிடிச்ச காடு அப்படின்னு சொன்னாங்க. பிரேம்ஜி இந்து கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கள தவிர வேற யாருக்காச்சும் நீங்கள் மெஹந்தி போட்டிங்களா? அவங்களுடைய கசின் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெஹந்தி போட்டோம் நாங்கள். பிரேம்ஜி மனைவி இந்து உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். 2 பேருமே நல்லா பேசினாங்க, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. இந்து மேம் ஆக்சுவலி பார்க்க போனோன்னா, நான் என்னோட நேட்டிவும் சேலம் தான், இந்து மேமும் நேட்டிவ் சேலம் தான். ஸோ நாங்கள் அப்படியே எங்கள் பேச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். எந்த லொக்கேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம பேசுகிற மாதிரி பேசிட்டு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணி இந்தந்த கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ நடுவில் அப்பப்போ வந்து பிரேம்ஜி அண்ணா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. அந்த மாதிரி நல்லா ட்ரீட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் போட்டிருக்கீங்களா நீங்கள்? போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு போட்டிருக்கேன். அப்புறம் மாலிகா மேம், KS ரவிக்குமாரோட டாக்டருக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு போட்டிருக்கேன். போகும்போது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்ததுக்கா? முதல்ல ஆக்சுவலி லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் என்னை புக் பண்ண அவங்களுக்கு கால் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பிரேம்ஜி அண்ணா கீழே இருந்தார். என்னை பார்த்துட்டே இருந்தார். சரி யாரோ நிற்கிறாங்க போல் வெளியில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் போல். அதுக்கப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணோன்னே அவங்க இறங்கி வந்தோடனே அண்ணா தான் வந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு உள்ளார கூட்டிகிட்டு போனது. அதுக்கப்புறம் நாங்கள் மெஹந்தி போடுறதுக்கு இந்து மேம் கிட்ட போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் எல்லாம் சொல்லிவிட்டு 1 by 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அங்கே போகிற வரைக்கும் ப்ரைடல் இவங்க தான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் போனீங்க. அங்கே போனோடனே பிரேம்ஜி சாரை பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருந்தது. பார்க்கும்போதே ஒரு செலிப்ரிட்டியை நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு செலிப்ரிட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அண்ட் அண்ணா வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தார், ரொம்ப கேஷுவலாக பேசினார், ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது இந்து மேம்க்கும் தெரியாது, பிரேம்ஜி அண்ணாவுக்கும் தெரியாது, அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. நான் நேம் வந்து பிரேம்ஜி அண்ணாவோட நேம் வந்து ஹிடன் பண்ணி எழுதிட்டேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு மெஹந்தியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம் எழுதியிருக்கேன், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. சொல்லவே இல்லையே எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி கண்டுபிடிங்க, இது ஒரு டாஸ்க், எல்லா பிரைடும் பண்ணுவாங்க, நீங்களும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜி அண்ணாவை கூப்பிட்டு நாங்கள் கண்டுபிடிக்க சொன்னோம். அண்ணாவும் ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷமாகவே ஒரு 4-5 பேர் பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக அண்ணாவும் கண்டுபிடிக்கல, இந்து மேமும் கண்டுபிடிக்கல, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க தான் கண்டுபிடிச்சிட்டு பிரேம்ஜின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பிரைட்ஸ் வந்து டாஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபியான்சி நேமை வந்து எழுதி கண்டுபிடிங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அண்ணாவையும் நாங்கள் கண்டுபிடிக்க வச்சோம். ஆக்சுவலி அந்த பிரேம்ஜின் நேம் எழுதுனது உங்களுக்கு இந்து அவங்களுக்கே தெரியாது? அவங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாமல் நான் தான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் நேமு. எழுதுனதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி நேம் எழுதியிருக்கேன், நீங்கள் கண்டுபிடிங்க, அண்ணாவை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நீங்கள் போடும்போது அவங்க பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எப்படி நேம் எழுதுறீங்க? ஒரு சில பிரைட் நாங்கள் இப்போ பிரைடலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அவங்களே சொல்லிடுவாங்க எனக்கு வந்து நேம் எழுதணும், என் ஃபியான்சி நேம் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கே க்ரூம்க்கு எப்போவுமே இவங்க டாஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம பிரைடுக்கும் டாஸ்க் கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிரைடு வந்து கான்சியஸாக அந்த டைம் பார்க்காத டைமில் நேம் வந்து எங்கேயாவது ஹிடன் பண்ணி எழுதிடுவேன் நான். ஸோ அவங்களையும் சேர்ந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்து மேம்க்கும் அவங்க பக்கத்தில் பேசிகிட்டு இருக்க டைமில் நேம் எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னோட ஐடியா தான். அவங்க அதுக்கு எதுவும் அவங்க நேம் எழுதுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ நானே எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னது. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைனிங் போடணுன்னு ஆசை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காக்கா? இப்போ சாமி, வாராகி சாமி இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை, நீங்கள் தான் போட்டிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்ததில்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த சாமியை போடணும்டா, நீங்கள் போட்டதுலேயே இந்த சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் எதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாராகி வந்து போட்டிருக்கேன். ஸோ வாராகி போடும்போது கொஞ்சம் அந்த ஃபேஸ் எல்லாம் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ இன்னும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணால் கூட அதுவும் இன்னும் அழகாக எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கு முன்னாடி நிறைய முருகர் ட்ரை பண்ணியிருக்கேன். திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர் ட்ரை பண்ணியிருக்கேன், திருப்பரங்குன்றம் முருகன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 படை முருகர் இருக்கார். ஸோ அவங்களுமே நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் வரைஞ்சதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா எதை சொல்லுவீங்க இப்போ பிரேம்ஜி அவங்க கல்யாணத்தில்?
அவங்க அந்த வாராகி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ட்ரா பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தது. முருகரும் வள்ளியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் ட்ரா பண்ணியிருக்கேன் பிரைடல் ஹேண்ட்ஸில். ஸோ அது ஈஸியாக இருந்தது ட்ரா பண்ணுறதுக்கு. பட் வராகி அம்மன் ட்ரா பண்ணுறது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு வராகி அம்மன் மட்டும் ட்ரா பண்ணுறதுக்கே. முருகர் வரையறதுக்கு எவ்வளோ நேரம்? முருகர் வந்து ஒரு 1/2 ஹவரில் ட்ரா பண்ணி வச்சு முருகர் ரெண்டு ஹேண்டையுமே சேர்த்து 2 hours. ஆமாம், ஒரு 2.5 ஹவர்ஸில் நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக். நீங்கள் மட்டும் தான் தனியாக தானே பண்ணீங்க? நான் வந்து பிரைடுக்கு போனேன். ஸோ என்னோட அசிஸ்டண்ட்டை வந்து அவங்களுடைய கசினுக்கு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான். Taste Daily. Taste the Daily.